ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சந்தோஷ் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம வந்து சயின்ஸ் தமிழில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். அதில் 2வது வீடியோவை பார்ப்போம். 6th சம் வாங்க பார்ப்போம். ஆகாஷ் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை 6% ஆண்டு வட்டி வீதத்தில் முதல் 2 வருடத்திற்கும் 9% வட்டி வீதத்தில் அடுத்த 3 வருடங்களுக்கும் 14% ஆண்டு வட்டி வீதத்தில் கடைசி 4 வருடங்களுக்கும் பெறுகிறார். 9 வருட முடிவில் அவர் தனி வட்டியாக 11,400 ரூபாய் செலுத்துகிறார் எனில் அசலை காமிச்சிருக்காங்க. பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து செப்பரேட்டா பண்றாங்க. 6% வட்டி விகிதத்துல ஃபர்ஸ்ட் 2 வருஷம், அடுத்து 9% வட்டி விகிதத்துல அடுத்த 3 வருஷம், 14% கடைசி 4 வருஷம், மொத்தம் 9 வருஷம் வருவாங்க. 4 3 7 7ஓட 2 கூட்டினா 9 வருடம் வரும். அந்த 9 வருடமா அவர் வந்து பிரின்சிபல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கட்டாரு? 11,400 ரூபாய் செலுத்துகிறார் எனில் பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அசலை காண சொல்லிருக்காங்க. இங்கிலீஷ் கொஸ்டினை பாருங்க. ஆதம் borrowed some money at the rate of 6% per annum for the first 2 years, at the rate of 9% per annum for the next 3 years, and the rate of 14% per annum for the period beyond 5 years. If he pays a total interest of rupees 11,400 at the end of 9 years, how much money did he borrow? Okay வா? இப்போ எப்படி எழுதணும்னா, இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தெரியும். PNR/100. இது வந்து 3 செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. 3 செப்பரேட்டா நமக்கு கிடைக்கிற வட்டி வந்து மொத்தமா கொடுத்துருக்காங்க. அப்பனா 3 தான் போட்டு நம்ம ஆட் பண்ற மாதிரி வரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பிரின்சிபல்ங்கிறது நமக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸ் இன்ட்டு ஃபர்ஸ்ட் இது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 வருஷம் இன்ட்டு 6/100. ஓகேவா? இது PNR/100 ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ் ஆட் பண்ணிங்க. ரெண்டாவதுக்கு எக்ஸ் இன்ட்டு 3 இன்ட்டு 9 டிவைடட் பை 100. மூணாவதுக்கு x இன்ட்டு 9 5 மொத்தம் 4 வருடங்கள் பேலன்ஸ் இருக்க 4 வருடங்களுக்கு 14% ஆண்டு வட்டி வீதம் 100 ஈக்குவல் டு மொத்தமா அவர் எவ்வளவு வட்டி பெறாரு? 11,400 ரூபாய் பெறாரு. இப்படிதான் வரும். இது மாதிரி சம்மம் வந்தா இப்படிதான் நம்ம பிரிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். தனித்தனியா செப்பரேட்டா ஒரு வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இயர்ஸ் நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போறோம். Pங்கிறது எக்ஸ். ஓகேவா? Pங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 12x டிவைடட் பை 100 வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 27x டிவைடட் பை 100 வரும். இதை மல்டிப்ளை பண்ணா 56x டிவைடட் பை 100 வரும். ஓகேவா? ஈக்குவல் டு 11,400. இப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருந்தா மேல போட்டு மேல ஒரு ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிங்க. 12x plus 27x plus 56x equal to 11,400. இப்போ 56ம் 27ம் 12ஐயும் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ண என்ன வரும்? 9 15 பேலன்ஸ் 1 7 8 9 95. 95x divided by 100 equal to 11,400. இது ரெண்டு 5 டேபிள்ஸ்ல வருமா? எத்தனை டைம்ஸ் வரும்? 1 4 19 டைம்ஸ் வரும். இது 20 டைம்ஸ் வரும். நமக்கு தேவை x மட்டும் தான். இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடும். 1140 into 20 divided by 19. ஓகேவா? 19 டேபிள்ஸ்ல 114 வருதான்னு செக் பண்ணி பாருங்க. 6 டைம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். 6 டைம்ஸ் வரும். அப்பனா 600. இப்போ இதை நீ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12,000. எவ்வளோ வாங்கியிருக்கான்? தொகையை 12,000 வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நெக்ஸ்ட் சம் போலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 2 வருடங்களில் ரூபாய் 1,008 3 வருடங்களில் ரூபாய் 1,664 ஆகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விகிதத்தை காண சொல்லிருக்காங்க. நமக்கு எக்ஸும் தெரியாது, வட்டி விகிதமும் தெரியாது, ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு 2 டேட்டா தராங்க. 2 இயர்ஸ்ல எவ்வளவு ஆகுது? ஒரு அமௌண்ட் 1,008 ரூபாயும் 3 வருஷத்துல 1164 ஆகுது. இப்ப இது மைனஸ் பண்ணா இதுல ஒரு ஆன்சர் வருமா? இப்ப 3 வருஷத்துல 2 போயிட்டா என்ன வரும்? 1.5 வருஷம். இது மைனஸ் பண்ணிக்கிங்க. 1108 156. 1.5 வருஷத்துக்கு 156 வட்டி வருது. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்பனா நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கு, 2 வருஷம் இருக்கு, இங்க குறிப்பிட்ட தொகை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்து போயிருப்பாங்க. இப்போ 1.5 வருஷத்துக்கு 156 ரூபானா 2 வருஷத்துக்கு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிங்க. இது நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல போடுவோம்ல, அதே மாதிரி தான். அந்த மாதிரி இப்போ வந்து வருஷங்களும் அதிகமாகுது, அப்பனா வட்டி அதிகமாகும். அப்பனா என்னது? நேர்மாறு. அப்பனா 2 மேல போயிடும், கீழே 1/2 வரும் இன்ட்டு 156. இந்த 1/2 வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கு, சாதா ஃபிராக்ஷனா மாத்தீங்க 3/2 வரும். இப்போ கீழே டினாமினேட்டர் 2 இருக்குது, மேல போயிடும். 2/2 டிவைடட் பை 3 இன்ட்டு 156 வரும். இதுதான் 3/2 மாறிடும். அந்த 2 இங்க வந்து கீழே 3 வந்து அந்த 2 மேல போயிடும். அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ 3 டேபிள்ஸ் அடிங்க. 2 5 52 டைம்ஸ் வரும்.
அப்போனா 2 × 2 4 × 52 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 208. இப்போ 2 இயர்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆகுது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 208 ரூபா கிடைக்குது. நமக்கு ஏற்கனவே ஒரு டேட்டா இருக்கா 2 வருஷத்துக்கு எவ்வளோ தொகைன்னு அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சிருங்க. கழிச்சா என்ன வரும்? 008. அப்போனா பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து என்னது? 800ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிரின்சிபல் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும்? 208 தெரியும், வருஷம் வந்து என்னன்னு தெரியும். இதை வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? SI = PNR/100. SI = PNR/100. இப்போ SI வந்து 208 × Pங்கிறது 800 × 2 × 6/100. இது 2 0க்கு 2 0 அடிச்சிச்சு 16. 208 = 16 × 6 வரும். நமக்கு தேவை 6 மட்டும்தான். 208/16 ஆயிடும். ஓகேவா? 16 இது 2 டேபிள்ஸ் அடிங்க. 104 திருப்பி 4 8 டைம்ஸ் வரும். திருப்பி இது அடிங்க. 5 2 4 டைம்ஸ் வரும். திருப்பி இது அடிங்க. 4 டேபிள்ஸ் அடிச்சிருங்க டேரக்டா. R = 13%. R = 13% வந்துடும். ஓகேவா? புரியுதா? நமக்கு இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளோ அமௌண்ட் ஆகுது, 3.5 வருஷத்துக்கு இந்த அமௌண்ட் ஆகுதுன்னு கொடுத்தாங்க. இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணால் நமக்கு 1.5 வருஷத்துக்கான வட்டியை கண்டுபிடிச்சிடும். அதுலேருந்து 2 வருஷத்துக்கு டைம் அண்ட் ஒர்க்கில் போடுவோம்ல, நேர்மாறல் எதிர்மாறல், அந்த மெத்தடில் கண்டுபிடிச்சி வட்டியை பிரின்சிபலை கண்டுபிடிச்சிடும். வட்டியை கண்டுபிடிச்சி அது வந்து பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். எந்த வட்டி விகிதத்தில் 12 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை இரட்டிப்பாகிறது? எந்த வட்டி விகிதத்தில் 12 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை இரட்டிப்பாகிறது? நல்லா பாத்துங்க, இரட்டிப்பாகிறதுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க? இரட்டிப்பாகிறதுன்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம். நான் சொல்றேன் எப்படின்னு. அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் a certain sum will be doubled in 15 years? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 15 இயர்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகை இரட்டிப்பாகுதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. இரட்டிப்பாகுதுன்னா என்னோட அர்த்தம் என்ன? Pங்கிறது Xன்னு வச்சுங்க, SIங்கிறது Xன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இரட்டிப்பாகிறதுனால Pங்கிறது X எடுத்துக்கிறோம், SIங்கிறது இங்க வந்து 3 ஆகிறது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா Pங்கிறது நம்ம Xன்னு எடுத்துக்கணும், SIங்கிறது 2X ஆயிடும். ஆடிங் தான், ஆட் மாதிரி தான். X + X = 2X. அந்த இரட்டிப்பாகிறது அது மாதிரி தான் ஞாபகம் வச்சுங்க. அதனால மொத்த தொகை இரட்டிப்பாகிறதான கொடுத்துருக்காங்க. இப்போ A = என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல் தானே. இப்போ நம்ம இது Xன்னு எடுத்துக்கணும், இது Xன்னு எடுத்துக்கணும். 3 கொடுத்தாங்கன்னா பிரின்சிபல் வந்து X தான் இருக்கும், இது மட்டும் 2X மாறும். இங்க கொடுத்துருக்க கொஸ்டினை பொறுத்து இது மாறும். இப்போ P = X, SI = Xன்னு வச்சுக்கோம். N கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரே ஃபார்முலா? SI = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஈஸியான சம். ஏன்னா ஒரே ஃபார்முலா தான், உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் போட்டு குழப்ப போடுறது. இங்க X Pங்கிறத நீ Xன்னு எடுத்துக்கங்க. Nங்கிறது 15 வருஷம் கொடுத்துருக்காங்க. R தான் நம்ம கண்டுபிடிக்கணும், /100. ஓகேவா? இந்த Xக்கு இந்த X கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு தேவை R மட்டும்தான். R ஒரு பக்கம் வச்சுட்டு இது இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுங்க. 100/15 வரும். இது அடிங்க 20/3 வரும். R = 20/3%. இதை வந்து மிக்சர் ஃபிராக்ஷனாக மாற்றுங்க. 3 6 × 18 வரும், பேலன்ஸ் 2. இதான் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் செம ஈஸியான சம். எந்த வட்டி விகிதத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இரட்டிப்பாகிறது? 2னா இது Pங்கிறது X எடுத்துக்கணும், SIங்கிறது Xன்னு எடுத்துக்கணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2X வருதா? இரட்டிப்பாகிறது வந்துட்டு. அதுக்கு அந்த கான்செப்ட் வச்சுங்க, அப்படியே டேரக்டா போட்டு ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் 9th சம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தொகை 12 ஆண்டுகளில் தனி வட்டியானது அசலில் 3/4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்க. இதுல அசல் என்னன்னு கொடுக்கல, அசலுங்கிறது நம்ம Pங்கிறது Xன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இங்கிலீஷ் கொஸ்டின் ஒரு தடவை படிச்சா a certain sum the simple interest at the end of 12.5 years becomes 3/4 of the sum. What is the rate of interest? இதுல rate of interest தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. n கொடுத்திருக்காங்க 12/1/2 ஆண்டுகள். ஓகேவா? இத வந்து மிக்ஸ்ட் ஃபிராக்ஷன் இருக்கு, சாதா ஃபிராக்ஷனா பாத்தீங்க 25/2 இயர்ஸ் ஆகும். 2 12 24 26 கூட்டினா 25 வந்துரும். ஓகேவா? இப்போ நம்ம இதுல R கண்டுபிடிக்க போறோம். ஆனா SI என்ன கொடுத்திருக்காங்க? 3/4 ஆஃப் பிரின்சிபல்னு கொடுத்திருக்காங்க. 3/4 ஆஃப் பிரின்சிபல்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நீங்க பிரின்சிபல் வந்து என்ன Xன்னு எடுத்துருக்கீங்களா? இல்ல P ஆனே எடுத்துங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. P கேன்சல் தான் ஆகும். P வேணாலும் எடுத்துங்க, X வேணாலும் எடுத்துங்க. அப்படின்னா இந்த இடத்துல 3/4 Xன்னு வரும், அது மட்டும் மாத்திக்கிங்க. இப்போ SI = PNR/100. ஓகேவா? SIங்கிறதுனா 3/4P. P × வருஷம் என்ன கொடுக்குறாங்க? 25/2 × R/100. இந்த Pக்கு இந்த P கேன்சல் ஆயிடும். ஓகேவா? 3/4 × 25, இந்த 2 வந்து கீழே வந்துடும். 200 × R. இது ரெண்டையும் அடிங்க. 5 40 திருப்பி அடிச்சிங்கன்னா 8. ஓகேவா? R மட்டும் தான் நமக்கு தேவை. இந்த 8 அங்கே போயிடும். 3 × 8/4. இது அடிச்சிங்கன்னா 2. R = என்ன வந்துடும்? 6% அப்படின்னு வந்துடும். ஓகேவா?
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட தொகை பிரின்சிபல் கொடுக்கல, நம்ம இங்கே பி ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிறோம். பிரின்சிபல்ங்கிறது பின்னு வச்சுக்கிறோம். எத்தனை ஆண்டுகள் 12 தனி வட்டி ஆனது அசலில் 3/4 பங்கு ஆகிறது எனில் வட்டி வீதத்தை காண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, 3/4 ஆஃப் பிரின்சிபல். அப்போ இந்த ரெண்டு பையும் கேன்சல் பண்ணிட்டு சால்வ் பண்ணா உங்களுக்கு r = 6 கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 10th சம், இதான் லாஸ்ட் சம். மிச்சத்தை அடுத்த வீடியோல பார்ப்போம். எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட தொகை 6.14% ஆண்டு வட்டி வீதத்தில் இரட்டிப்பாகிறது. 8th சம் பார்த்தோம்னா அதே மாதிரி தான், அங்க வந்து ஆண்டு கொடுத்துட்டு வட்டி வீதம் கேட்டாங்க, இந்த வட்டி வீதம் கொடுத்துட்டு ஆண்டை கேட்டுருக்காங்க. இரட்டிப்பாகிறது அப்படின்னா pங்கிறது x தான், SIங்கிறதும் x தான். ஓகேவா? அது இங்கிலீஷ் நான் சொல்றேன். In how many years will a sum of money double itself at 6.14% simple interest per annum? ஓகேவா? pங்கிறது x தான், SIங்கிறது x தான். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 6.14%, இது கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆண்டு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. SI = PNR/100. SIங்கிறது என்ன சொன்னா x, pங்கிறது x இன்ட்டு n நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போறோம். இதை மிக்சர் ஃபிராக்ஷனா சாதாரண ஃபிராக்ஷனா மாத்துங்க. 6 4s are 24, 24ஓட உனக்குன்னா 25/4, 25/4 டிவைடட் பை 100. இந்த xக்கு இந்த x கேன்சல் ஆயிடுமா, இந்த 4 கீழே வந்துட்டுன்னு வச்சிங்க, n × 25/400. ஓகேவா? இது அடிங்க 1 வேணாம், 5 டேபிள்ஸ் அடிங்க ஃபர்ஸ்ட், 80 திருப்பி அடிச்சிங்கன்னா 60. n = 16 years. இப்படிதான் x கேன்சல் ஆயிட்டு n × 25/4 இருக்கு, டிவைட் பை 4 வந்து இந்த 100 ஆயிடும், 400 ஆயிடும். 25 400 5 டேபிள்ஸ் அடிங்க, இது 5 டைம்ஸ் வரும், இது 80 டைம்ஸ் வரும். திருப்பி 5 80 5 டேபிள்ஸ் அடிக்கலாம், இது 1 டைம்ஸ் வரும், இது 16 டைம்ஸ் வரும். 116 டைம்ஸ், அந்த 16 இந்த பக்கம் எடுத்து போய் நமக்கு n தேவை, அதனால இந்த பக்கம் எடுத்து போய்ட்டா 16 இயர்ஸ் ஆயிடும். n = 16 இயர்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.